புதுக்கடை அருகே வீட்டு சுவரை உடைத்து உள்ளே புகுந்த லாரி. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையிலிருந்து நித்திரவிளை செல்லும் சாலையில் இன்று அதிகாலை சிமெண்ட் கலவை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பார்த்திபுரம் பார்த்தசாரதி கோவில் அருகே வளைவான பகுதியில் வந்தபோது திடீரென லாரியின் அச்சு உடைந்தது. இதில் லாரி கட்டுப்பாட்டை இழந்து அந்த சாலையின் ஓரத்தில் உள்ள ஒரு காம்பவுண்ட் சுவரில் மோதி வீட்டின் மேல் கவிழ்ந்தது. மேலும் லாரியின் உள்ளே இருந்த டிரைவர் வெளியே வர முடியாமல் மாட்டிக்கொண்டார். சம்பவம் தொடர்பாக அப்பகுதியினர் புதுக்கடை போலீசாருக்கும் தீயணைப்புத்துறை மற்றும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தனர். அவர்கள் விரைந்து வந்து லாரியின் உள்ளே மாட்டிக்கொண்டிருந்த டிரைவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவ குழுவினரால் அவருக்கு இன்ஜெக்ஷன் மற்றும் ட்ரிப் போடப்பட்டது. பின்னர் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் லாரி டிரைவரை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். இதில் அவரது இடுப்பு பகுதியின் கீழ்ப்பகுதி மற்றும் கால் ஒன்றும் சேதமடைந்தது. தொடர்ந்து அவரை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் அங்கு 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.